Hello all. Today's topic medieval minded on anti-conversion law in UP. யூபியில் கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியன் ஆக்ட் 2021 நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆயத்தமாயிருக்காங்க அந்த கவர்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் ரிலீஜியஸாக வேறு மதம் நீங்கள் மாற முடியாது, சரிங்களா? ஸோ ஆன்டி கன்வர்ஷனுக்கு இது வித்திடுற மாதிரி இருக்குது. ஸோ இது அன்கான்ஸ்டிடியூஷனல், சரிங்களா? அரசியலமைப்புக்கு ஏற்றதாக இல்லை அப்படிங்கிற நோக்கில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எலெக்ஷன் ஓவர்ஹேங் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக எலெக்ஷன் ஒர்க்னால பார்த்தீங்கன்னா 8 கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தியில் உங்களுக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அதை இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஸ்ட்ரிஞ்சன்ட்னா ஸ்ட்ரிக்ட். எனாக்டட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, லாவை மேக் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு நாடகத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதையும் நம்ம எனாக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சட்டம், ஒரு லா இயற்றுதல், ஒரு நாடகத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது, ரெண்டுமே எனாக்டர். நெக்ஸ்ட் ஒன், கோயேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை வற்புறுத்தி பர்சுவேட் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி, இல்லைனா த்ரெட் பண்ணி, பயமுறுத்தி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறதா கொயேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? வற்புறுத்தி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டிஃப் அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்குதுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா யூஸ்வலாக. ஃபேர்ம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத சொல்லுவோம், சரிங்களா? பெண்ட் பண்ண முடியாமல், இல்லை அதை நகர்த்த முடியாமல் இருக்கிறது தான் ஸ்டிஃப். பர்பர்ட்டட் அப்படின்னா உண்மை இல்லாத விஷயத்தை உண்மை மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இது உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மைன்னு சொல்லி மற்றவங்களை நம்ப வைக்கிறது தான் பர்பர்ட்டட். ரெப்ரிஹென்சிபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டம்னேஷனை வெளிப்படுத்துறது, சென்ஷர்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஃபார்மலாக கண்டனத்தை வெளிப்படுத்துறது, டிஸ்அப்ரூவலை வெளிப்படுத்துறது தான் ரெப்ரிஹென்சிபிள். கண்டம்னேஷன் அப்படின்னாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனத்தை வெளிப்படுத்துகிறது தான் கண்டம்னேஷன், சரிங்களா? ஸோ சென்ஷர், கண்டம்னேஷன், ரெப்ரிஹென்சிபிள் எல்லாமே சினோனிம்ஸ். அக்ரீவ்டு அப்படின்னா ரொம்ப அப்செட் ஆகிறது, ஆங்க்ரி ஆகிறது. எதனால் அப்படின்னா ஒருத்தங்களை அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு மனக்கசப்பு, அதே மாதிரி கோபம், அப்செட் ஆகிறது எல்லாமே அக்ரீவ்டு. ரூட்டட் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, எக்ஸ்ஹாஸ்டட், வார்ன் அவுட் எல்லாமே ரூட்டட் அப்படிங்கிற மீனிங்கில் வரும், சரிங்களா? 1 செகண்ட். வார்ன் அவுட், எக்ஸாஸ்டட் எல்லாமே டயர்டு அப்படிங்கிற மீனிங் தான் வரும், சரிங்களா? ஸோ மிகுந்த ஒரு களைப்பாக ஃபீல் பண்ணுறது தான் ரூட்டட். அதே மாதிரி இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட்டட்க்கு டேமேஜ் ஆகுது இல்லையா, ப்ரோக் ஆகிறது, ரொம்ப டேமேஜ் ரொம்ப பேடாக டேமேஜ் ஆகுறதையும் நம்ம ரூட்டட்னு சொல்லுவோம். ஆப்டிங் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறது, சரிங்களா? ஒரு விஷயத்தை யோசிச்சதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணுறோம், டிசைட் பண்ணுறோம், ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னாலுமே அது ஆப்டிங் தான். பிட்ரேனா ஏமாத்துறது, உங்களுக்கே தெரியும், விசுவாசம் இல்லாமல் நடந்துக்கிறது தான் பீட்ரே. டேம்பன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம்ப் அப்படிங்கிறதுக்கு ஸ்லைட்டாக வெட்டாகி இருக்கிறத டேம்பன்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராங் இல்லாமல் அதை லெஸ் ஸ்ட்ராங் ஆக்கிறது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அர்ஜென்ட் நீட் இருந்ததுனாலுமே அதை லெஸ் அர்ஜென்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் டேம்பன்ட். ஒரு விஷயத்தோட தீவிரத்தன்மையை குறைக்கிறது தான் டேம்பன்ட், ஓகேங்களா? ஸோ வெட் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது, ஈரப்பதம், ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை லெஸ் ஸ்ட்ராங் ஆக்கிறது, அதே மாதிரி அதனுடைய அர்ஜென்சியை குறைக்கிறது எல்லாமே டேம்பன்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், டெக்ஸலரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடோ அதனோட ரேட்டையும் நம்ம குறைக்கிறது தான் டெக்ஸலரேஷன், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், டெபிலிட்டேட்டிங் அப்படின்னா ஒருத்தங்களுடைய மைண்டை வீக் பண்ணுறது, ஓகேங்களா? ஒரு எதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுனால அவங்களோட மைண்ட் வீக் ஆகும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியவோ ஆர்கனைசேஷனையோ அதையுமே வீக் பண்ணுறதையும் நம்ம டெபிலிட்டேட்டிங்னு சொல்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்கார்ச்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வெதரை ஸ்கார்ச்சிங்னு சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதையுமே ஸ்கார்ச்சிங்னு சொல்கிறோம், சரிங்களா? ஒரு வெதர் வைஸ் ஹாட்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்கார்ச்சிங் சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள், இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிளே இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதையும் ஸ்கார்ச்சிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கான்டெம்பரேனியஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில், சேம் பீரியட் ஆஃப் டைமில் நடக்கிறது தான் கான்டெம்பரேனியஸ், ஓகேங்களா? ஸோ கான்டெம்பரரி லீடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே பீரியடில் உருவான தலைவர்களை தான் கான்டெம்பரரி லீடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கான்டெம்பரேனியஸ் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் ஆஃப் டைமில் நடக்கிற விஷயத்தை தான் கான்டெம்பரேனியஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டீப்பஸ்ட் அப்படின்னா செங்குத்தான, ஸ்லோப்பான விஷயங்களை ஸ்டீப்பஸ்ட்னு சொல்லுவோம்.
ஸ்டான்ஸ் இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒப்பீனியன்ஸை பப்ளிக்காக வெளிப்படுத்துறத ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா அவரோட பொசிஷனில் நிற்கிறாரு இல்லையா, அதையுமே வந்து ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். இல் அஃபோர்ட் அப்படின்னா உங்களால் வந்து அதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது சரிங்களா. ஒரு சாய்ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணவோ உங்களால் முடியாமல் இருக்கிறது தான் இல் அஃபோர்ட்னு சொல்லுவோம். நம்மளால் இயலாமையை தான் வந்து இல் அஃபோர்ட் சொல்லுவோம். டேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக ஃப்ரைட்டண்டாக இருக்கிறத டேம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு வைல்டான ஒரு விஷயத்தை டொமஸ்டிகேட் பண்ணுறது, பழக்கப்படுத்துறதையும் நம்ம வந்து டேம்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஆபத்தானது பயமுறுத்துகிற வகையில் இருக்கிறத டேம்னு சொல்லுவோம். வைல்டான ஒரு விஷயத்தை டொமஸ்டிகேட் பண்ணுறது, பழக்கப்படுத்துறதையும் நம்ம டேம்னு சொல்லுவோம். ஸோ டுமாரோ செட்டின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.